நம்ம சப்பாத்தி பூரிக்கு எப்பயுமே கிரேவி குருமா இப்படி தான் சாப்பிட்ருப்போம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக மீல் மேக்கரை வச்சு ஒரு கீமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை, லவங்கம், மொராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட மீடியம் சைஸு 2 பெரிய தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு உருளைக்கிழங்கும் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் வேக வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கும் ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, உப்பு சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட மீல் மேக்கர் கீமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.